ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் எனக்கு விரோதமாக குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்கள் நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த, எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். எனக்கு அன்பானவர்களே, நாம் செய்த மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் எண்ணில் அடங்காதவை. இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில மனதை குழப்பிக்கொண்டு மன உளைச்சலோடு பலர் கண்ணீர் விடுகிற மக்கள் ஏராளம். தனிமையில் வாடி செத்த நடைப்பிணம் போல செல்லக்கூடிய மக்கள் பலர் உண்டு. அவர்கள் முகம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இறுகிய முகத்தோடு இருப்பார்கள். அவர்கள் முகம் எப்பொழுதும் சுருக்கமாகவே இருக்கும், சுருங்கி போய் இருக்கும். அவர்கள் மனதில் ஒரு தெளிவு இருக்காது, எதையும் சரியாக முடிவெடுக்க தெரியாது, மனக்குழப்பத்தோடு இருப்பார்கள். ஆனால் நாம் குற்றவாளியாய் இருக்கிறோமே, குற்றம் செய்து விட்டோமே என்ற அந்த குற்ற உணர்வு அவர்களை எப்பொழுதும் கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் நம்முடைய பரம தகப்பன் அவர் சொல்கிறார், அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரிப்பேன் என்று சொல்கிறார். அந்த பாவங்கள், குற்றங்களை எல்லாம் எடுத்து போட்டு நம்மை சுத்திகரிக்கிறாராம். அது மாத்திரமல்ல, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து, எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமத்தையும் மன்னிப்பேன். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, உங்களை மன்னிக்கிறார். நம்மை மன்னித்து, நம்மை சுத்திகரித்து அவருடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். கவலைப்படாதீர்கள். எரேமியாவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், என்னுடைய பிள்ளையாய் இருப்பார்கள், நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்று சொல்லி, நல்ல தகப்பனாக நான் அவர்களுக்கு இருந்து வழிநடத்துவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மன்னிக்கிற தெய்வம், சுத்திகரிக்கிற தெய்வம் நமக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறார். கலங்காதீர்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா, எங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும், எங்கள் மீது விழுந்த சாபங்களையும், நாங்கள் செய்த எல்லா குற்றங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து அப்பா, எங்களுடைய வாழ்க்கை நடைப்பெணம் போல இருந்தது உண்டு சுவாமி. இப்பொழுதும் இந்த வேத வசனத்தின்படி நீர் எங்களை சுத்திகரிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறேன். அவ்விதமாகவே நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டு உம்முடைய பிள்ளையாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வாக்கு தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தத்தக்கதாக தகப்பனே, நீர் எங்களுக்கு தேவனாக இருக்க வேண்டும், நாங்கள் உமக்கு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தொடர்ந்து உம்முடைய ரட்சிப்பின் அபிஷேகத்திலே எங்களை வழிநடத்தி செல்லும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கலங்காதிருங்கள். கர்த்தராகிய தேவன் உங்களை நிச்சயமாய் கைவிடவே மாட்டார். அவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். God bless you.